ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த பண மூட்டையை தொட்டு விட்டாய்தானே? அப்புறம் என்ன, போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு எந்த குறையும் இல்லாம நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ தேவையான அளவுக்கு உனக்கான பணத்தை, உனக்கான தேவையை அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். நீயும் எப்போதும் காசு பணம் வந்துருச்சேன்னு மாறிடாம எல்லாரிடமும் அன்பு செலுத்த தயாராகு. அன்புங்கிறது ஒருத்தரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்புங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு பேர் தான் அன்பு. உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா, நல்லது செய்யறவங்களா இருந்துட மாட்டாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் நீ பேதமில்லாமல் எல்லாரையும் நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கோ. எனக்கு சிலர் பிடிக்கலையே, எனக்கு எப்படி அவங்க மேல பாசம் வரும்னு யோசிக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சேர்ந்து அன்பை பகிர்ந்து கொள். முடியாத போது ஒதுங்கி நிற்கவும் நகண்டு நிற்கவும் கத்துக்கோ. அதுதான் எப்போதும் உனக்கு நல்லதாக இருக்கும். என்கிட்ட தான் எல்லாம் இருக்கேன்னு யாரையும் ஒருபோதும் பகைச்சு கொள்ள வேண்டாம். எல்லாரிடமும் அன்பா பாசமா பழகணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன் கோரிக்கைகளை நிராகரிக்க மாட்டேன். கண்டிப்பா நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன். உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் அழிச்சு உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். இப்போது உன் வாழ்க்கையில நடப்பது எல்லாமே என்னுடைய செயல்களால் மட்டும்தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. அம்மா வராகி, என் வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த நரக வேதனையை அனுபவிக்கணும்? நான் படுற கஷ்டத்தையும் நான் படுற துன்பத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இதை எப்போது சரி செய்வாய்ன்னு உன் மன குமுறலை நான் உணர்ந்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத, உனக்காக நான் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கர்மாவை காணாமல் போகச் செய்வேன். இப்போது உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தரும் இந்த வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கு ஆரம்பமாகத்தான் இந்த அதிர்ஷ்டலட்சுமியை கொண்டு வந்திருக்கேன். இப்போது உனக்கு தேவையான அனைத்தையும் பெற்று நீ மகிழ்வாக வாழும்படி காலத்தையும் நேரத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறேன். எப்போதும் யாரும் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க நினைச்சாலும் அதை நான் நினைச்சா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மற்றவங்க என்ன செஞ்சாலும் நான் அதிலிருந்து உனக்கான நல்லதை மட்டும்தான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்போதுமே அழகானதாக இருப்பதற்காகவே நான் உனக்காக ஐஸ்வர்யங்களை கொடுக்க வந்திருக்கேன். சற்றும் யோசிக்காமல் சந்தோஷமாக இந்த வராகி அம்மா கொடுத்ததை வச்சு வாழ்க்கையை மகிழ்வா வாழ கற்றுக்கோ. ஒரு விஷயத்த நான் உனக்காக செய்கிறேன்னா அதில் நிச்சயம் நல்லது மட்டுமே இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. தினமும் என்னை பிரார்த்திக்கும் போது உன் மனசுல பல யோசனைகளும் சிந்தனைகளும் வேண்டுதல்களும் குழப்பங்களும் கூட இருக்கு. எப்போதும் எந்த குழப்பமும் இல்லாம உனக்கு வேண்டியதை தெளிவா தைரியமா என்கிட்ட கேளு. நிச்சயம் எந்த கஷ்டமும் நீ படாத அளவுக்கு உனக்கான சந்தோஷங்களை நான் அள்ளி தருவேன். உன் மன குழப்பத்தையும் கவலையையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி முடிக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய கவலையும் வருத்தமும் சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் புரிதல் இல்லாததால குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பிக்கிட்டு எதையுமே சரியா கலந்து பேசாம நீங்க வாழ்க்கையை விரக்தியோடு நகர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன் வேதனைகளை போக்கி உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் மனசுல இருக்கிற அனைத்தையும் இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா கண்டிப்பா உனக்கான தெளிவை கிடைக்க செய்வேன். எப்போதும் ஒரு பிரச்சனையோ தப்போ நடந்துருச்சுன்னா யார் மேல தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தவறை யார் செஞ்சிருந்தாலும் அதை சரி செஞ்சு சமாளிச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதற்கான காரியத்தை பார்ப்பதுதான் புத்திசாலிக்கு அடையாளம். நீ எப்போதும் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அழகான பிள்ளையாக இரு. மற்றவங்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் யாருமே உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறவங்களா, நல்லதை புரிந்து கொள்ளாதவர்களா இருக்காங்களேன்னு புலம்ப வேண்டாம். உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு உன் அருமை பெருமையை நான் புரிய வைக்கிறேன்.
என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ அனுபவிக்கும் எந்த துன்பங்களும் உன்னை காயப்படுத்த நான் விடமாட்டேன். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான வாழ்க்கை இன்பமயமாய் அமைத்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்ப. இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்பமே இல்லாமல் என் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் துயரமுமாக இருக்கேன்னு நினச்சி கலங்காதே. கூடிய சீக்கிரம் 2 மடங்கு இன்பத்தை உனக்காக நான் கொண்டு வந்து தர்றேன். துன்பத்தையும் இன்பத்தையும் கலந்து கலந்து அனுபவிச்சு என்னடா வாழ்க்கைன்னு சலிச்சு வெறுத்து போயிருக்க உனக்காகவே இன்பமயமான சொகுசான சுகமான வாழ்க்கைய இந்த வராகியம்மா அமைச்சு தரப்போறேன். உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க முன்பாக உன்னை கொடியாய் உயர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தாங்கும் கம்பாக இந்த வராகியம்மா இருப்பேன். உயிருக்கு உயிராக நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே அவசியமில்லை. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை கண்டு கலங்காதே. இந்த வராகியம்மா உன்னை வெறுக்கவோ அல்லது உன்னை விட்டு விலகி போகவோ மாட்டேன். முழு நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய நேர்மையும் அன்பும் உன்னுடைய இரக்கமும் எல்லாமே நிஜமாகவே உன் உள்ளத்தில் இருந்து வரணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அன்பா பாசமாய் இருப்பது போல காட்டிக்கொள்ளாதே. இயல்பாகவே யதார்த்தமாகவே எல்லாரிடமும் அன்போடு இருக்க கற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்படாதே. யாருடைய பேச்சிலும் அல்லது உன்னுடைய செயல்களிலும் கூட நீ வெறுப்பை காட்டக்கூடாது என் செல்லமே. ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க மேலே நீ கோபப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை அவமானப்படுத்துகிறவங்க உன்னுடைய கோபத்துக்கு கூட தகுதியற்றவர்கள் தான் நான் சொல்லுவேன். உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக அவங்க சந்தோஷப்படணும்னு நினச்சா நீ அந்த வாய்ப்பை கொடுக்காதே. உன்னை கோபப்படுத்துகிறவங்க முன்பாக நீ சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கேருந்து விலகி போயிடு. எல்லா வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ பழகிக்கோ என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் எனக்கு புரியாமல் இல்லை. கொஞ்சம் பொறுத்திரு. கூடிய சீக்கிரமே உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் விருப்பங்களை யார் புறக்கணித்தாலும் நீ உனக்காக நில்லு. உன் உரிமையையும் விருப்பங்களையும் நிலைநாட்டி கொள்வதற்காக நில்லு. இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றுவேன். உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி கொடுப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் எந்த அளவுக்கு மிக பெரியதுன்னு எனக்கு தெரியும். அந்த அன்புக்கும் பக்திக்கும் பாசத்துக்குமான பலனை தான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு அள்ளி அள்ளி தருவேன்றதை புரிஞ்சுக்கோ. அனைத்தையுமே மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராகு. எத்தனை முறை நீ அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனசு தளராம அதை எதிர்கொள்ள முயற்சி செய். கண்டிப்பா கடைசியில் நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய் என் செல்லமே. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இப்போது இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ இந்த உலகத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ பிறந்த குழந்தை. எப்போதும் நீ வீழ்ந்து போகவோ அழிந்து போகவோ நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. இப்போதே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. சில காரணங்களால் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை உன்னால் பயமுறுத்த முடியாமல் போயிருக்கலாம். உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாத வாய்ப்புகளை மீண்டும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து தர்றேன். நீ மன உறுதியோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு உண்டாகும். ஒவ்வொரு முறையும் என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து போக தயாராகு.
உன்னுடைய அனுபவமும் கையாளும் அறிவும் அதிகரிக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய புது அனுபவங்களோடு வாழ்க்கையை கடந்து போக கற்றுக்கோ. நீ மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது அப்படியே உனக்கு வந்து சேருன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த தீங்கும் துரோகமும் கெடுதலும் செய்யாமல் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்க பழகு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தான் பொறுப்புன்றதை மறந்துடாத. அதனால் உன் வார்த்தைகள் எப்போதும் சரியானதா, அர்த்தமுள்ளதா, அழகானதா இருக்கும்படி பார்த்துக்கோ. பேசாத வார்த்தைகளுக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம். பேசும் வார்த்தைகளை விட பேசாமல் அமைதியாக இருந்து உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்ய பழகிக்கோ என் செல்லமே. நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கவில்லை என்றாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். நீ எனக்காக என்னை பார்க்க கோயிலுக்கு வரலேனாலும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னை பார்க்க ஓடோடி வருவேன். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும். என்னை சரணடைந்த உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன்னால் ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்குமே தவிர உன்னால் ஒருத்தர் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நிச்சயமாக இருக்காது. நீ எப்போதும் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறுவாய். உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிடு. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற அந்த எண்ணம் உன் மனசுக்குள்ளே இருக்கட்டும். இந்த கலியுக காலத்தில் உன் கர்மவினையை காணாமல் போகச் செய்வதற்கு இந்த வராகியம்மா இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறிப்போ. காலம் அனைத்துக்கும் பதில் சொல்லும். உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ முன்னேறி போகும்போது உன்னை எதிர்நோக்கி வரும் மனிதர்களின் வார்த்தைகளை காதில் வாங்கிக்காம முன்னேறுவதில் மட்டுமே குறியாக இரு. அப்படி இல்லைனா நீ முன்னேறணுன்ற முயற்சியை முத்தாய்ப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன் மனதை தவளவிக்கும் விதமாக ஏதாவது யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும்.